எல்லாருக்கும் வணக்கம். இது கோர் ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ராடக்ட் பற்றி. ரொம்பவே ஒரு லேட்டஸ்டான ஒரு ப்ராடக்ட். நீங்கள் ஒரு 4K டிவி வாங்க பிளான் பண்ணுறவரா, இல்லை ஒரு 2 lakhs பட்ஜெட்குள்ளே வர ஒரு 4K ப்ரொஜெக்டர் வாங்கணுன்னு பிளான் பண்ணுறவரா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரொஜெக்டர் ஒரு 7 to 8 lakhs ப்ரொஜெக்டரில் என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்கோ, என்னென்னலாம் ஸ்பெக்ஸ் இருக்கோ, அது எல்லாமே ஒரு 2 lakhsக்குள்ளே ஒரு பட்ஜெட்டில் வர ப்ரொஜெக்டரில் ஜாம் பேக் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ப்ரொஜெக்டரை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரொஜெக்டர் ஆப்டமாவோட UHD 35+ ஒரு ட்ரூ 4K ப்ரொஜெக்டர். இதோட ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இவங்க மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, இந்த மாடலில் மட்டும்தான் இருக்குது. இதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதை நம்ம சீக்கிரமாக அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த அன்பாக்சிங் பண்ணியாச்சு. உள்ளே நீங்கள் ப்ரொஜெக்டர் இருக்கிறத பார்க்கலாம். வழக்கம் போல் யூசர் மேனுவல், 2 பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க AAA சைஸ் ரிமோட்காக. பேக்லெட் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. வழக்கம் போல் 2 பவர் கேபிள், ஒன்று 15 amps, ஒன்று நார்மல். இதுக்கு முன்னாடி நம்ம ரிவ்யூ பண்ண UHD 50X எப்படி இருந்ததோ அவுட்டரில், அதே மாதிரி சேம் டிசைன் தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் கவனிச்சது என்னென்னா இது UHD 50Xோட கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது இந்த ப்ரொஜெக்டர். சைடில் வர அந்த வெண்ட்டுக்கான கிரில் டிசைனாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரண்ட்டில் லென்ஸ் டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே அப்படியே 50X மாதிரி தான் இருக்குது. அதிலருந்து கொஞ்சம் கூட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இல்லை. இது 50Xையும் இதையும் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதோட பில்டு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டடியாக இருக்குது அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. பொதுவாக ஆப்டமாவோட டிசைன் சிக்னேச்சர் வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருக்கும். மினிமலிஸ்டிக்னால் ரொம்ப சிம்பிளாக வைப்பாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எதுவும் டிசைனில் எதுவும் கொண்டு வராமல், தேவையில்லாமல் ஷோக்காக எதுவும் கொண்டு வராமல், என்ன தேவையோ அதை அப்படியே வைப்பாங்க. ஸோ தட் உங்களுக்கு இதனால் என்ன நடக்கும்னா டஸ்ட்டு வந்து நிறைய படியாது. நிறைய கான்டர்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு டஸ்ட்டு அதில் வந்துட்டு சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், உங்களால் க்ளீன் பண்ண முடியாது. இதில் அந்த மாதிரி கான்டர்ஸ்லாம் மேடு பள்ளம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு பக்காவாக இருக்கும் இந்த ப்ரொஜெக்டர். மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி இந்த ப்ரொஜெக்டர்ஸ்க்கெலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொடச்சாலே போதும், டஸ்ட்டெலாம் எதுவுமே அட்ராக்ட் ஆகாது இந்த ப்ரொஜெக்டரில். UHD 50Xல பார்த்த மாதிரி இதுலேயும் சைடில் வெண்ட்டுக்கு ஆம்பிள் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வெண்ட் இதில் வந்துட்டு ரொம்பவே பக்காவாக இருக்குது. ஏர் ஃப்ளோலாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரொஜெக்டர் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஹீட் ஆகாது. இருந்தாலும் இந்த ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாம் 4K ப்ரொஜெக்டர்ஸ், இதெல்லாம் வந்துட்டு ஒரு AC ரூமில் வச்சாதான் இதோட லைஃப் வந்துட்டு நல்லா இருக்கும். ப்ரொஜெக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு 10 hours to 12 hours கூட இந்த ப்ரொஜெக்டர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்னா எவ்ரி 3 hours ஒரு 1/2 hour கேப் நீங்கள் வந்துட்டு ப்ரொஜெக்டரை ஆஃப் பண்ணி ஒரு 1/2 hour அதுக்கான வெண்டிங் டைமை கொடுத்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டரோட லைட்லாம் வந்து நல்லா வரும், உங்களுக்கு நல்ல லைஃப் வரும். இந்த லா வந்து இந்த ப்ரொஜெக்டருக்கு மட்டும் இல்லை, எந்த ப்ரொஜெக்டருக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா ப்ரொஜெக்டருக்கும் இது ரொம்பவே பொருந்தும். ஈவன் சினிமா தியேட்டரில் இருக்கிற ப்ரொஜெக்டர்ஸ் கூட ஏன் இன்டர்வல் விடுறாங்கன்னா, நிறைய பேர் வந்து இன்டர்வல் வந்து பாப்கார்ன் விற்கிறதுக்காக தான் விடுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ப்ரொஜெக்டருக்கு ஒரு 1/2 hour இல்லை ஒரு 15 minutes ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு தான் அந்த டைமு. அந்த வெண்டிங் டைம் தவிர்த்து இந்த ப்ரொஜெக்டர்ஸ்லாம் நீங்கள் டிவி மாதிரி அழகாக யூஸ் பண்ணலாம், ஒரு ப்ராப்ளமும் வராது. இதில் ரியர் வியூவில் பார்த்தீங்கன்னா UHD 50Xல கொடுத்துருக்கிற மாதிரி இதுலேயும் வந்துட்டு ஏகப்பட்ட போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறது இதில் வந்து பவர்க்கான அந்த சாக்கெட் வந்து கீழே இருக்குது. இதை நீங்கள் ரைட் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குற போர்ட் ஆடியோ இன், ஆடியோ அவுட் ஆக்ஸ்க்காக, அப்புறம் 12 volt அவுட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா SPDIF அவுட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் 2 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. UHD 50Xக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அதில் வந்து ஒரு HDMI போர்ட் வந்துட்டு 1.4 இருக்கும், இன்னொன்று HDMI 2.0 இருக்கும். பட் இதில் ரெண்டுமே HDCP வெர்ஷன் 2.2 யூஸ் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் நீங்கள் 4K 60 Hzல இதில் ரன் பண்ணிக்கலாம். இதில் டிஸ்பிளேக்காக RS-232 போர்ட் கொடுத்துருக்காங்க, VGA இன் பிசிக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா USB பவர் அவுட். இதில் எதுவும் ஹார்ட் டிஸ்க்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. Amazon Fire Stick மாதிரியான எதனா டிவைஸ் நீங்கள் வந்துட்டு HDMIயில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பவர் சோர்ஸ் கொடுக்கறதுக்காக இதில் USB வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் என்ன போர்ட்ஸ் இருக்குது, வெளியில் இதோட தோற்றம் என்னன்றது நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். இதில் ஃபீச்சர்ஸ் என்னன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ நான் இதை ஆன் பண்ணிட்டேன். நீங்கள் ரூம் பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் லைட் கிடையாது, இது எல்லாமே வந்துட்டு ஹை வோல்டேஜ் கொண்ட ஸ்பாட் லைட்ஸு, எல்இடி லைட்ஸு. ஸோ ஃபுல் பிரைட்னஸில் இருக்குது ரூம். இப்போ நான் ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிட்டேன். வாவ், என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷன் இதை பார்த்த உடனே மேபி மொபைலில் கொஞ்சம் வாஷ்ட் அவுட்டாக தெரியுது, பட் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இது பிரைட்னஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஆனால் என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன், திஸ் ப்ரொஜெக்டர் ஹேஸ் எக்ஸீடட் ஆல் மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு சொல்லலாம். நான் இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ண UHD 50Xே பயங்கரமாக இருக்கும், கலர்ஸு அதில் வர ஃபீச்சர்ஸ் எல்லாம். இதில் பார்த்தா பூமிக்கும் ஆகாசத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்குது. கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்குது, பிரைட்னஸ் சொல்லவே வேணாம். நீங்கள் லைட் போட்டே இந்த ப்ரொஜெக்டரை வந்து ஒரு டிவி மாதிரி யூஸ் பண்ணலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லைட்ஸ் எரியுதுன்றதை பாருங்கள். இருக்கிற எல்லா லைட்ஸும் நாங்கள் ஆன் பண்ணி இதை டெஸ்ட் பண்ணோங்கிறதுக்காகவே நாங்கள் போட்டோம். பட் திஸ் ப்ரொஜெக்டர் இஸ் எக்ஸலண்ட் ஆக்சுவலி. இந்த லைட்டில் வந்துட்டு இவ்வளோ பிரைட்னஸ் இதில் வந்து பார்க்குறது வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் வர அந்த டீட்டெயில்டான பிக்சரை பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு மாதிரி இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கலர் கேமட்டோட இந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ எல்லாம் வச்சு பார்த்தது வந்துட்டு சோனியில் ஒரு 12 லட்ச ரூபா ப்ரொஜெக்டரில் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுல ஒரு நியாயம் இருக்குது. பட் இதில் வந்துட்டு அது கொடுத்துருக்கிறது வந்துட்டு எனக்கு நிஜமாகவே வந்துட்டு ரெண்டுத்துக்குமே எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. நான் அதில் எடுத்த வீடியோ ஃபுட்டேஜும் நான் போட்டு காட்டுறேன், இதுவும் போட்டு காட்டுறேன். பட் என்னால் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக ஸ்பாட் அவுட் பண்ண முடியல. இது இன்னும் அதோட டபுள் மடங்கு பிரைட்டாக இருக்குது தவிர்த்து எந்த இடத்துலையும் இது வந்து எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை அந்த ப்ரொஜெக்டரை வந்து கம்பேர் பண்ணும்போது. இப்போ நான் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே படம் வந்து கண்ணாடி மாதிரி நிற்கிது. இந்த ப்ரொஜெக்டர் வந்து 2 lakhsனால் இந்த ப்ரொஜெக்டர்ஸை பற்றி தெரிஞ்சவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. இதில் ஹோல் நியூ லெவல் இந்த ப்ரொஜெக்டர். ஒரு டெக்னாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர் வந்து ஒரு ஹோல் நியூ லெவல்னு சொல்லலாம். இதோட பிக்சல் டென்சிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஸ்க்ரீனில் இருந்து ஒரு 3 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இருந்து தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் என்னால் வந்து அதோட பிக்சல்ஸே பார்க்க முடியுது. மற்றபடி ஒரு அடி தள்ளி நின்னா கூட இதோட பிக்சலேஷன் சுத்தமாக என்னால் மேக் அவுட் பண்ண முடியல. இப்போதைக்கு நான் ரன் பண்ணுறது ஒரு ஃபுல் 4K கண்டென்ட் கூட கிடையாது, யூடியூப்பில் இருக்கிற 2K கண்டென்ட் தான். அதுவே இதில் வந்துட்டு இப்படி இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக இருக்குது. இந்த ப்ரொஜெக்டர் வந்து இப்போது ஆப்டமாவில் லான்ச் பண்ண ப்ரொஜெக்டர். கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து ஒரு வாரம் தான் ஆகுது. இதுதான் நாங்கள் போடுற ஃபஸ்ட்டு ரிவ்யூ இந்த ப்ரொஜெக்டருக்கு. எனக்கு வேறு எந்த ரிவ்யூவும் இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக நான் யூடியூப்பில் பார்க்கல. நான் வந்துட்டு உலகம் ஃபுல்லாக சொல்கிறேன், இந்தியாவில் மட்டும் இல்லை. ஸோ உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இந்த ப்ரொஜெக்டரோட ரிவ்யூ வந்து ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் போடுறோம். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 lakhs பட்ஜெட்குள்ளே ப்ரொஜெக்டர் வாங்குகிற ஐடியா இருந்ததுன்னா தயவு செஞ்சு வேறு எந்த இதுக்கும் போகாதீங்க, கண்ணை மூடிட்டு இது வாங்கிடுங்க. ஏன்னா இதில் கொடுத்துருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரேஸியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அது என்னென்னன்றது உங்களுக்கு காட்டுறேன் ஒன்று ஒன்றா. இதோட ஃபீச்சர்ஸ் ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு வருவோம். இந்த ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணி பிக்சர் வந்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது ரொம்ப அப்பீலிங்காக இருக்கிறது வந்து இதோட லேம்ப் பிரைட்னஸ் தான். 4000 ANSI லூமன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த 4K பிக்சலேஷனுக்கு அந்த 4000 ANSI லூமன்ஸ் வந்துட்டு படத்தை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போகுது. நிறைய டிஃப்ரென்ஸ் கொடுக்குது இந்த பிரைட்னஸ். நீங்கள் லைட் போட்டே இந்த ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு இதோட பிரைட்னஸ் வந்து பக்காவாக இருக்குது. அதே சமயம் இந்த பிரைட்னஸ் வந்து கண்ணுக்கு எந்த விதமான எரிச்சலும் மூட்ட மாட்டேங்குது. ஏன்னா இது வந்து ஒரு ரிஃப்ளெக்டட் லைட் தான். உங்களுக்கு ஒரு செவர்லையோ இல்லை ஸ்க்ரீனில் பட்டு வர ரிஃப்ளெக்டட் லைட்டை வந்து உங்கள் கண்ணை வந்து கொஞ்சம் கூட பாதிக்காது. இதுக்கு முன்னாடி நம்ம ரிவ்யூ பண்ண UHD 50Xல வந்துட்டு பிரைட்னஸ் வந்துட்டு 3400 ANSI லூமன்ஸ் தான். அதோட 800 ANSI லூமன்ஸ் இதில் ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு கிரேசியான ஃபீச்சர். இது வந்து ரொம்ப ஹை அண்ட் ப்ரொஜெக்டர்ஸில் தான் நீங்கள் பார்க்க முடியும். எல்இடி டிவிலையும் ஹை அண்ட் எல்இடி டிவியில தான் நீங்கள் பார்க்க முடியும். கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, இந்த கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இதில் வந்துட்டு 12 lakh:1 ஸ்டாட்டிக் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதாவது கான்ட்ராஸ்ட் ரேஷியோவில் 2 விதமான கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வருது. ஒன்று டைனாமிக், இன்னொன்று ஸ்டாட்டிக். நீங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட வந்துட்டு கேட்டால் தெரியும். ஸ்டாட்டிக் தான் இருக்கிறதுலையே வெரி அக்யூரேட் ரீடிங்.
ஏன்னா டைனமிக் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ தான் நம்ம வந்துட்டு லேபில் கூட அந்த கான்ட்ராஸ்ட் ரேஷியோ ரீடிங்கை வந்து ரீக்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ஸ்டாட்டிக் வந்துட்டு ரொம்ப நம்ம வந்துட்டு நம்பக்கூடிய வகையில் அந்த ரீடிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ 12 lakh/1 ஸ்டாட்டிக் ரேஷியோ கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இதில் கொடுத்துருக்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ஃபீச்சர். இது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த UHD 50Xல 5 lakh/1 அதுவே சூப்பராக இருக்கும். இதில் 12 lakh/1 கொடுத்தது வந்து நம்ம பார்க்கும்போது படம் வந்து அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக இருக்குது. இதில் வழக்கம் போல் ஆப்டிமா ப்ரொஜெக்டர்ஸில் லேம்ப் லைஃப் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதில் வந்துட்டு டைனமிக் பிளாக் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட லேம்ப் லைஃப் வந்து 15,000 hours வரும். அதாவது இது வந்து கம்மி கிடையாதுங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு 7 hour இந்த ப்ரொஜெக்டரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா 10 வருஷத்துக்கு இந்த ப்ரொஜெக்டரை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லேம்பை மட்டும் நீங்கள் மாற்றினா போதும். ரெண்டாவது விஷயம் முக்கியமானது, இதோட லேம்ப்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு காஸ்ட்லியெல்லாம் கிடையாது. ஒரு 10,000 to 15,000 வந்து உங்களுக்கு ஆப்டிமா லேம்ப்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ ஒரு 10 வருஷம் கழித்து நீங்கள் இதுக்கு லேம்ப்க்கு மட்டும் நீங்கள் செலவு பண்ணால் போதும். அதுவும் நீங்கள் 7 hourலாம் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் படம் பார்க்க போகிறது கிடையாது. பட் இது ஒரு கணக்குக்காக நான் சொல்கிறேன். ஆப்டிமாவில் எப்போவுமே டிஸ்பிளே கலர்ஸ் வந்து ஒரு வைட் கலர் கேமெட்டை யூஸ் பண்ணுவாங்க. இதில் கிட்டத்தட்ட 100 கோடி கலர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுது. அதனால் எந்த இடத்துலையும் ஒரு சின்ன கலர் டீட்டெயில் கூட உங்களுக்கு வந்து மிஸ் ஆகவே ஆகாது. அந்த அளவுக்கு இந்த கலர்ஸ்லாம் ரொம்பவே ப்ரிசைஸ்டாக உங்களுக்கு வந்து இதில் வந்து காட்டுது. அதுவும் 10 பிட்டில். இதுக்கு வந்து 8 segment கலர் வீல் கொடுத்துருக்காங்க. பொதுவாக டிஎல்பி ப்ரொஜெக்டர்ஸில் 4 segment கலர் வீல் தான் கொடுப்பாங்க. இதில் வந்து 8 segment கலர் வீல் கொடுத்துருக்காங்க. RGBWன்னு சொல்லி 8 கலர்ஸ் இதில் வந்து இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு கலர் ரீப்ரொடக்ஷன் வந்துட்டு எக்ஸலண்ட்டாக இருக்கும். கலரோட டீட்டெயில் நான் சொன்ன மாதிரி இதில் மிஸ்ஸே ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு கலர்ஸோட சப்போர்ட் வந்து பயங்கரமாக இருக்குது இந்த ப்ரொஜெக்டரில். ஆப்வியஸ்லி இது வந்து ஒரு 4K நேட்டிவ் ரெசல்யூஷன் கொண்ட ஒரு ப்ரொஜெக்டர் தான். இதோட ரெசல்யூஷன் வந்து 3840 x 2160 4K UHD ரெசல்யூஷன். ஸோ பிக்சலேஷன்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. அந்த பிக்சல் டென்சிட்டினால் பொதுவாக என்ன ஆகும்னா பிரைட்னஸ் வந்து குறையும் 4K ப்ரொஜெக்டர்ஸில். நீங்கள் எந்த 4K ப்ரொஜெக்டர் எடுத்து பார்த்தீங்கனாலும் அதில் வந்து நீங்கள் ஒரு 1080p சேம் கலர் ஆன்சி லூமன்ஸ் இருக்கட்டும், 4Kல சேம் ஆன்சி லூமன்ஸ் இருக்கட்டும், ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப எவிடெண்ட்டாக 4Kல வந்துட்டு கலர் பிரைட்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன்னா பிக்சல் டென்சிட்டி ஜாஸ்தி ஆக உங்களோட கலர்ஸ் அந்த லைட்டை வந்து பாஸ் ஆகிறது வந்து கொஞ்சம் குறையும். பட் இதில் வந்துட்டு எல்லாத்தோட ஆன்சி லூமன்ஸ் வந்து ஜாஸ்தி கொடுக்கறதுனால பிக்சல் டென்சிட்டி ஜாஸ்தியாக இருந்தும் இதோட பிரைட்னஸ் வந்து பக்காவாக இருக்குது. அப்படியே அந்த பிக்சர் வந்து கண்ணாடி மாதிரி நம்ம முன்னாடி வந்து நிற்கிது. அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப ப்ரிசைஸ்டாக இருக்குது எல்லாமே. இதோட கலர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா HDR10 அண்ட் HLG இது ரெண்டுத்தையும் இது சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் வந்து HLG கண்டென்ட்லாம் இப்போ OTT பிளாட்ஃபார்ம்ஸில் நிறையா படத்தில் வருது. HDR10ஆக இருக்கட்டும், HLGயாக இருக்கட்டும். இது வந்துட்டு இந்த HDR10 இருக்கிற படம்லாம் வந்துட்டு உங்களுக்கு கலர்ஸ் வந்து அந்தளவுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வைட் கலர் கேமெட்டை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுனால அதே சேம் கலர் ஃபார்முலாஸ் வந்து இந்த ப்ரொஜெக்டரும் சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கலர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். எந்த கலரும் வாஷ்ட் அவுட்டாக இருக்காது. எந்த கலர் டீட்டெயில்ஸும் நான் சொன்ன மாதிரி மிஸ் ஆகாது. ரெண்டாவது இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து இது 4:3, 16:9 அண்ட் 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவை வந்து இது சப்போர்ட் பண்ணுது. 21:9க்கு வந்துட்டு நம்ம மற்ற ப்ரொஜெக்டரில் தனியாக லென்ஸ் வாங்கி போடணும் பனராமிக் வியூ வரத்துக்கு. பட் இதில் நேட்டிவாகவே அது கொடுத்துருக்கிறதுனால அந்த லென்ஸ் செலவு நம்மளுக்கு மிச்சம். இது வந்து ஒரு ஃபுல் ரேஞ்ச் 3D ப்ரொஜெக்டர். நீங்கள் சப்போஸ் ஒரு 3D ப்ளூரே பிளேயர் அண்ட் ஒரிஜினல் 3D கண்டென்ட் வச்சுருந்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டர் வந்து ஒரு 3D ப்ரொஜெக்டராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். பட் இதுக்கு எதுவும் ஆக்டிவ் கிளாஸஸ் இந்த பாக்ஸில் வராது. நீங்கள் அது வந்து தனியாக அமேசானில் இந்த ப்ரொஜெக்டருக்கு கம்பேட்டபிளான்னு பார்த்து கவனித்து வாங்கணும். அண்ட் இது மூணுமே ஒத்து போச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 3D வரும்.
கேமர்ஸ்க்கு இந்த ப்ரொஜெக்டர் வந்து ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா கேமிங்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக இந்த ப்ரொஜெக்டரில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 240 Hz. அதாவது நீங்கள் எந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் கேமில் இருந்தாலும் அது வந்து எந்த லேகும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அதோட மோஷன். ஸோ 240 Hzன்றது ரொம்பவே ஜாஸ்தி ஆக்சுவலாக. இது வந்து UHD 50Xலேயும் இது தான் கொடுத்துருந்தாங்க, இதுலேயும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் ரெஸ்பான்ஸ் டைம் வந்து UHD 50Xல கிட்டத்தட்ட 14 மில்லிசெகண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் ஜஸ்ட் 4.2 மில்லிசெகண்ட்ஸ். அதாவது இது எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கொடுக்குன்றது கேமர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். டிஸ்பிளேயில் நாலேஜ் உள்ள கேமர்ஸ்க்கு இது பர்ஃபெக்டாக புரியும். 4.2 ms இன்புட் லேக்ன்றது ரொம்பவே ஒரு கிரேசியான விஷயம். நீங்கள் வந்துட்டு ஒரு மல்டி கேமிங் வந்துட்டு ஆன்லைனில் ப்ளே பண்ணும்போது அதோட ரோல் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது கேமர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். நான் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதில்லை. அண்ட் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா HDCP 2.2, அதாவது இது வந்து HDCP பழைய வெர்ஷன்ஸும் இது வந்துட்டு சப்போர்ட் பண்ணும். புது வெர்ஷன் 2.2 லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ இது என்னென்னா, இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம 4K மூவிஸை வந்துட்டு நம்ம 60 Hzல இதை ப்ளே பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு 25 Hzல தான் நம்ம ப்ளே பண்ண முடிஞ்சது. பட் இது வந்து 60 Hzல ப்ளே பண்ணும். வழக்கம் போல் எல்லா ஆப்டமா ப்ரொஜெக்டர்ஸில் இருக்கிற மாதிரி எனி வால் ப்ரொஜெக்ஷன் இதுலேயும் இருக்குது. நீங்கள் வாலில் வந்து இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணலாம், உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் எந்த கலர் வால் இருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. அந்த வால் கலரை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு பிங்க் கலரோ ப்ளூ கலர் வாலில் நீங்கள் இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்னா, ப்ளூன்னு சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸை வந்து இதை காம்பன்சேட் பண்ணிக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் கலர் வாலில் வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணால் என்ன மாதிரி கலர்ஸ் வருமோ அதை அப்படியே ப்ரிசைஸாக இதில் வந்து ப்ளூ கலர் வாலில் டிஸ்பிளே பண்ணும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரொஜெக்டரை வந்து ஒரு ஸ்க்ரீனில் உட்கார வைக்கிறதோ இல்லை வாலில் உட்கார வைக்கிறதோ வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது. அந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம கேலிப்ரேட் பண்ணணும். அதுக்கான டூல்ஸ் தான் வந்து கீஸ்டோன் கரெக்ஷன், டிஜிட்டல் இமேஜ் ஷிஃப்ட் அண்ட் டிஜிட்டல் ஃபிசிக்கல் அண்ட் டிஜிட்டல் ஜூம். இது எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ இது எப்போ நம்ம யூஸ் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ரொஜெக்டர் வந்து நம்ம ஒரு வால் மவுண்ட்டோ இல்லை சீலிங் மவுண்ட்டில் அடித்து நம்ம டிஸ்பிளேவை வந்து கரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் உட்கார வைக்கிறதுக்கு இந்த டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ரொம்பவே இது உறுதுணையாக இருக்கும் இந்த டூல்ஸ். ஸோ நம்ம இந்த ப்ரொஜெக்டரோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இந்த ப்ரொஜெக்டரோட என்னோட ஃபைனல் டேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற ஒரு ப்ரொஜெக்டரை நான் பார்த்ததில்லை. நான் பார்த்த இந்த இமேஜ் குவாலிட்டியை வந்துட்டு நான் வந்து ஒரு 12 லட்ச ரூபா ப்ரொஜெக்டரில் தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் 2 lakhsல இந்த ப்ரொஜெக்டர் வந்து கிடைக்குதுங்கிறது என்னால் இன்னும் கூட நம்ப முடியல, இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்து. ஸோ பொதுவாக வந்து ப்ரொஜெக்டர்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்கான ஃபீச்சர்ஸு, அதில் இருக்கிற அந்த பிக்சல் டென்சிட்டி, அதோட கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, இதெல்லாமே மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். டெக்னிக்கலாக என்கிட்ட கேட்டிங்கன்னா திஸ் ப்ரொஜெக்டர் இஸ் சிம்ப்ளி சூப்பர்ப்னு சொல்லுவேன். இது நான் இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா JVC ப்ரொஜெக்டர். இது ஏறக்குறைய ஒரு 4 to 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் மதிப்புள்ள ஒரு ப்ரொஜெக்டர் தான். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் பிரைட்னஸ் வந்துட்டு ஆப்டமாவில் வந்து ரொம்பவே பிரைட்டாக இருக்குது இது கூட கம்பேர் பண்ணும்போது. பட் பிக்சர் குவாலிட்டிலாம் நான் வந்து கம்ப்ளைண்ட்டே பண்ண மாட்டேன். ரெண்டுமே பிக்சரில் வந்துட்டு எக்ஸலண்ட்டாக இருக்குது. பட் பிரைட்னஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்டமாவை அதுவும் அந்த 4K ரெசல்யூஷனில் அடிச்சிக்க வாய்ப்பே இல்லை. வேறு எந்த ப்ரொஜெக்டரும் அந்த ப்ரைஸ் பாயிண்டில் கிடையாது. இதோட இந்த ஆப்டமா UHD 35+ஓட ரிவ்யூ முடிஞ்சது. உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டர் வேணும்னா எங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு வேறு எதனா அவுட் ஸ்டேஷனில், நாங்கள் சென்னையில் இருக்கிறோம், நீங்கள் அவுட் ஸ்டேஷனில் இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் கூட நாங்கள் அனுப்புவோம். ஸோ நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டிவி வேணுமா இல்லை ப்ரொஜெக்டர் வேணுமான்றது. ஒரு நல்ல 300 inches ஸ்க்ரீனில் வந்துட்டு இந்த ப்ரொஜெக்டர் போட்டிங்கன்னா நீங்கள் டிவி மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல் அப் டு யூ. நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு சப்போஸ் இது தேவைன்னா. ஆர் நீங்கள் வந்துட்டு கால் பண்ணலாம். கால் சப்போஸ் நான் எடுக்கலைனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். அன்றைக்கி ஈவினிங்குள்ளே நான் உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் எல்லாம் லைக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கான அவேர்னஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
நீங்கள் இந்த வீடியோவை வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த காணொளியில் பார்ப்போம்.